அனைவருக்கும் வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பு குஜராத் சட்டப்பேரவையில பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்துல இதே போன்ற பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கும் வந்தாச்சு. கோவா யூனியன் பிரதேசத்துல பொது சிவில் சட்டம் நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி, மார்ச் 10ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கு விசாரணையின் போது தலைமை நீதிபதி அடங்கிய பெஞ்ச் அமர்வு சொல்லியிருக்கிறாங்க, பொது சிவில் சட்டம் நிறைவேற்ற வேண்டிய கட்டாய காலம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்பும் பல்வேறு வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறது. நம்முடைய கோரிக்கை, இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய நீண்ட கால கோரிக்கை பொது சிவில் சட்டம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது. இதற்கிடையில கேரள மாநிலத்துல இந்த சிறப்பு திருமண சட்டம் 1954 கீழே திருமணம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் தினந்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அங்க இந்த சொத்துரிமை, இஸ்லாமியர்களுக்கு இடையான சொத்துரிமையில பெற்றோர்களுடைய சொத்தில அவர்களுடைய பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம், உரிய சொத்து பங்கு கிடைப்பதில்லை என்ற பிரச்சனை, ஆண் பெண் வாரிசுகளுக்கு இடையே பாரபட்சமான தனி சட்டம் இருக்கிறது. இந்த ஷரியத் சட்டம் பாரபட்சமா இருக்கிறது. தங்களுடைய சொத்து பிள்ளைகளுக்கு மட்டும்தான் போகுது, பெண் குழந்தைகளுக்கு, பெண் வாரிசுகளுக்கு போறதில்லை அப்படின்றதுனாலேயே ஏற்கனவே திருமணமாகி தான் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து விட்ட பிறகும் சிறப்பு திருமண சட்டத்துல தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்யறாங்க. இதுக்கு ஒரே காரணம் பெண்களுக்கு சொத்துரிமையில உரிமை கொடுக்கப்பட வேண்டும், சமமான சொத்து சேர வேண்டும் என்ற காரணத்துக்காக பண்றாங்க. கடந்த 18/10/2025 இந்தியன் எக்ஸ்பிரஸ் இணையதள நாளிதழ்ல இந்த கேரள பிரச்சனை, அதிகரித்து வரும் சிறப்பு திருமண சட்டத்தினுடைய கீழே நடைபெறக்கூடிய திருமணங்கள் பற்றி விரிவான செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அங்க இதுக்காகவே வேண்டி இஸ்லாமிய மக்களிடையே பாலின பாகுபாடு, இந்த சொத்துரிமையில பாலின பாகுபாடு தவிர்க்கணும், நீக்கணும் அப்படின்றதுக்காகவே ஃபோரம் ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அமாங் முஸ்லிம் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஜம் அப்படின்னு ஒரு அமைப்பையே நடத்திட்டு வராங்க. அதன்படி அங்க இருக்கக்கூடிய இந்த ஷரியத் சட்ட வல்லுநர்கள் அவங்க கூட தங்களுடைய திருமணத்தை சிறப்பு திருமணத்தின் கீழே நடத்தப்படுவதாகவும் அந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த வருஷம் 2 வழக்குகள் நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அந்த 2 வழக்கு என்னன்னா, ஒரு வழக்குல அக்காள் தங்கை இஸ்லாமிய பெண்கள், அதுல அக்காளுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை, தங்கச்சிக்கு 3 குழந்தைகள். ஆனா கணவர் விபத்துல ஏதோ ஒரு நோயினால இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த குழந்தை இல்லாத தம்பதியர் தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தத்து பத்திரம் பதிவு செய்யறதுக்கு போறாங்க. அங்க இஸ்லாமியர்களுக்கு இந்த மாதிரி சட்டம் கிடையாது, தத்தெடுப்பு சட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. அதே போல இன்னொரு சம்பவத்துல ஒரு தம்பதியருக்கு, இஸ்லாமிய தம்பதியருக்கு 4 பெண் குழந்தைகள். இன்னொரு தம்பதியர், அதாவது அந்த பெண்ணோட அந்த தாயாரோட தங்கச்சிக்கு, அவங்களுக்கு பார்த்தா 2 ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளே இல்லை. அதனால இந்த 4 பெண்ணுல ஒரு பெண் குழந்தைய தத்தெடுக்கணும்னு போகும்போதும் அது தத்து எடுக்க முடியாதுன்னு மறுக்கப்படுகிறது. இந்த 2 வழக்கும் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வந்த போது இஸ்லாமிய சட்டத்துல தத்தெடுப்பு கிடையாது, தத்தெடுப்பு பத்திரம், தத்து ஆவணம் பதிவு பண்ண முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன நிலைமையிலும் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2019 கீழே, சிறார் நீதி சட்டத்தின் கீழே தத்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுல மாவட்ட ஆட்சியரின் தலைமையிலான கமிட்டியின் மூலமாக தத்தெடுப்பு செய்யலாம் அப்படின்னு அந்த வாய்ப்பை பயன்படுத்துமாறும்
நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. அதே போல இந்த முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்த போது நாடெங்கிலும் பெரிய எதிர்ப்பு வந்தது. அது ஷயாரா பானு கேஸ் 2017 உச்ச நீதிமன்றம் இந்த முத்தலாக்குன்னு சொல்றதே பாலின அநீதி, பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதி அரசியல் சாசன சட்டத்துக்கு முரணானது அப்படின்ற அடிப்படையில தீர்ப்பளித்தது. உடனடியாக இந்த முத்தலாக்கு நடைமுறையை தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னதன் பேர்ல 2019 இந்த முஸ்லிம் திருமண பாதுகாப்பு சட்டம், பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சட்டம் கொண்டு வரப்பட்டு அதுல முத்தலாக் தடை செய்யப்பட்டது. இப்படி நாடெங்கிலும் பல்வேறு இன்னல்கள், பாலின ரீதியான ஒடுக்குமுறைகள், பெண்கள் திருமண உறவிலும் சொத்தை பங்கு பெறுவதிலும் பாரபட்சமாக இஸ்லாமிய பெண்களுக்கும் இஸ்லாமிய ஆண்களுக்கும் இடையான பாரபட்சம் நிலவுகிறது. இதனுடைய பின்விளைவாக கேரள மாநிலத்துல பல பெற்றோர்கள் தங்களுடைய திருமணத்தை சிறப்பு திருமணத்துல பதிவு செய்யறாங்க. இப்ப இது மாதிரியான விவரங்கள் உச்ச நீதிமன்றம் கடந்த மாதம் தெரிவித்த கருத்துக்கள்ல கூட சொத்துரிமை பிரச்சனையாக வந்த கேஸ்ல தான் இந்த உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க, அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. பொது சிவில் சட்டம் அத்தியாவசிய தேவை, காலத்தின் கட்டாயம், காலம் இதுக்கு மேல கடத்த முடியாது அப்படின்ற மாதிரியான கருத்தை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில ஏற்கனவே சத்தீஸ்கர் மாநிலத்துல இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில குஜராத் மாநிலத்துல இப்ப சட்ட மசோதா நிறைவேறி இருக்கிறது. அதோட இல்லாம மத்திய அரசினுடைய மாநில அரசுகளினுடைய தலையாய கடமையாக பொது சிவில் சட்டம் இயற்றுவதை இந்திய அரசியல் சாசனம் கட்டாயப்படுத்தி உள்ளது. அவங்களுடைய கட்டாய கடமை அப்படின்னு இந்திய அரசியல் சாசனம் தெரிவிக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த பலவிதமாக பல சூழ்நிலைகள் பலவிதமாக வேஷம் கட்டக்கூடிய அரசியல்வாதிகள் எதற்கெடுத்தாலும் அரசியல் சாசன படுகொலை, அரசியல் சாசனம் நிலைநாட்டப்பட வேண்டும், அதனுடைய சரத்துகள் முழுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு எல்லாம் போர்க்குரல் எழுப்புறவங்க இந்த பொது சிவில் சட்டம்னா ஐம்புலன்னு அடங்கி போய் அமைதி ஆயிடுவாங்க. ஏன்னா இது இஸ்லாமிய வாக்கு வங்கி, அவர்களை ஏமாற்றி அவர்களை ஒரு ஓட்டு போடும் மெஷினாக பயன்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அவங்க மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில். அதுல என்ன மனசு நோக்கிற மாதிரினா, இன்றைக்கு ஒரு பெற்றோர்களுடைய சொத்து விட்டு அவர்கள் சொத்தை விட்டு காலமாகும் போது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய சொத்தில் பாதி தான் பெண்களுக்கு கிடைக்கும். அப்படி பல பாரபட்சம் இருக்குது ஷரியத் சட்டத்துல. இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் ஆண்களும் ஒரே மாதிரியான கிரிமினல் சட்டத்தின் கீழே நிர்வகிக்கப்படும் போது, இந்த கிரிமினல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கும்போது, ஏன் நாடு முழுக்க உள்ள அனைத்து மக்களும் மத வேறுபாடின்றி ஜாதி வேறுபாடின்றி பொது சிவில் சட்டத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கக்கூடாது? இந்த கேள்வி என்னன்னா, இன்றைக்கு இஸ்லாமிய ஆண்கள் இந்த ஷரியத் கவுன்சில், ஷரியத் போர்டு இப்படியான பல விஷயங்கள் ஆணாதிக்க மனநிலையோட, ஆணாதிக்கம்ன்றது நம்ம என்ன சொல்றோம்னா கம்யூனிஸ்டினுடைய கண்ணோட்டத்திலிருந்து சொல்லல. நம்முடைய நோக்கம் என்னன்னா, சொத்துரிமையில திருமண உறவுகள்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமான பாதுகாப்பு இருக்கணும். சொத்துரிமை சென்று சேர்வது, பாகம் பிரித்து கொள்வது சரிசமமாக இருக்கப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல தான் நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில தான் நீதிமன்றங்களும் கருத்து சொல்லி இருக்கிறது, உச்ச நீதிமன்றமும் கருத்து சொல்லி இருக்கிறது. ஆனா இந்த அரசியல்வாதிகள் இவர்களை ஓட்டு வங்கியா பயன்படுத்துறதுனால அவர்கள் மனம் நோகக்கூடாது அப்படின்றதுக்காக ஓட்டு போடும் மிஷின்களாக பயன்படுத்தி கொண்டு இஸ்லாமிய பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பாதுகாப்பையும் திருமண உறவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான பாதுகாப்பையும் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறார்கள். அவர்களுக்கு மாபெரும் அநீதி இழைக்கிறார்கள். அதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு ஹிந்துவோ கிறிஸ்தவர்களோ திருமண உறவுல பிரச்சனைன்னா அவங்க நீதிமன்றம் போகலாம், அவங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டி கொள்ளலாம். அதே போல சொத்து
அவங்களுக்கான ஈக்குவல் சரிசமமான சொத்து பங்கு கிடைக்கலன்னா நீதிமன்றம் போலாம், அதை நிறைவேற்றி கொள்ள முடியும். ஆனா இஸ்லாமிய பெண்கள் திருமண உறவில் ஏற்படக்கூடிய அநீதிகளுக்கு இன்னல்களுக்கு நீதிமன்றத்தை நாட முடியாத சூழ்நிலை, அவல சூழ்நிலை இருக்கு. அதே போல சொத்துரிமை, பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை அல்லது மிகச்சிறு பங்கு போனா போகட்டும்னு கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய பங்கு அளவில் தான் பெண்களுக்கான, இஸ்லாமிய பெண்களுக்கான சொத்துரிமை இருக்கிறது. ஆகவே நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற கருத்துக்கு ஏற்ப குஜராத் மாநிலம் தன்னுடைய சட்டசபையில இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருப்பது வரவேற்கத்தக்கது. நாடு முழுவதும் எல்லா மாநில அரசுகளும் தனித்தனியாகவோ அல்லது மத்திய அரசாங்கத்தினோட இணைந்து மத்திய அரசு சிவில் சட்டத்தை கொண்டு வந்தால் எல்லா மாநிலங்களும் ஆதரித்து பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே நம்முடைய கோரிக்கை, எதிர்பார்ப்பு. இது ஒட்டுமொத்த மக்களினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.